ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இறைவன் ஒளிரூபமானவன். எந்த இடத்தில் ஒளி நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்தில் செல்வ செழிப்பும் வளமும் பெருகும் என்பது நமது ஐதீகம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என பஞ்சபூத வடிவங்களில் நிறைந்திருக்கிறான் இறைவன். இதில் நெருப்பு என்னும் ஒளி வடிவமே ஒருவருக்கு அகம் மற்றும் புற இருளை நீக்கி ஞானத்தை வழங்கக்கூடியது. இந்த ஞானமே ஒருவருடைய முன்னேற்றம். ஞானத்தை வழங்கக்கூடிய இறைவனை விளக்கு என்னும் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வதுதான் மிகவும் சிறந்தது என நமது புராணங்கள் கூறுகின்றன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தீபம்தான் மகாலட்சுமியின் அம்சமாகும். மகாலட்சுமி ஒருவருடைய வீட்டில் வாசம் செய்தால்தான் அவருடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாகவும் பேரும் புகழுடனும் வாழ முடியும். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத செல்வ செழிப்பையும் பேரும் புகழையும் தடையற்ற பண வரவையும் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் தான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் செல்வங்களையும் பணவரவுகளையும் வாரி வாரி தரும் திருப்பதி வெங்கடேஸ்வரரின் பரிபூர்ண அருள் பெற்றதுதான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம். இந்த தீபத்தின் ஒளியானது உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகளை போக்குவது மட்டுமல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வாக உங்களிடமே வருகிறது. இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை பெற ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாக நாம் எல்லாருமே பணக்காரனாகணும், வீடு வாசல் கார்னு சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தினம் தினம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். பணத்தை எப்படி சம்பாதிக்கலான்னு அதற்கான பாதையில் பயணிக்கிறோம். சிலர் வெற்றி பெறுறாங்க, பலர் தோல்வியை சந்திக்கிறாங்க. ஆனால் 2 பேருடைய உழைப்புமே ஒன்று தான். ஆனால் தோல்விக்கான காரணங்கள் தான் வேற. அது நேரம் சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை கடவுளோட அருள் கிடைக்காம இருக்கலாம். கடவுளுடைய அருள் இருந்தாதான் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றியை தக்க வச்சுக்கவும் முடியும். அப்படி கடவுளோட அருளை பெறுவதற்கும் நீங்கள் நினைச்ச வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் அடைகிறதுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான வழிதான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம். இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தில் உள்ள சுடரானது எதிர்மறை எண்ணங்களை எரித்து நேர்மறைன்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இந்த எனர்ஜி தான் நமக்கு வெற்றியை வாரி வாரி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டம், பண வரவு தடையாக இருக்கிறது இப்படின்னு தினம் தினம் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் துணையாக இருக்கும். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் சாதாரணமாக உங்களிடம் வரவில்லை. சிறந்த ஆன்மீக குருக்களால் யாக வேள்விகள் செய்து யாகத்தின் முழு உருவமாகவும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமியின் அம்சமாகவும் உங்களிடம் வருகிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீப ஒளியில் மகாலட்சுமி வாசம் செய்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள், சங்கடங்கள், தீராக்கடன், எதிரி தொல்லை, பொறாமை, பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற எதிர்மறை சக்திகளை நீக்கி நிரந்தர பணவரவை தந்து நிம்மதியான வாழ்க்கை அமைய செய்யும். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாக நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்போம். பணம் அப்படின்னாலே முதல்ல வரக்கூடிய கடவுள் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பெருமாள் தான். அதனால தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் தினம் தினம் பெருமாளை தரிசிக்க போறாங்க, பெருமாளுடைய அருளையும் பெறுறாங்க. இந்த வெங்கடேஸ்வரா பெருமாள் தான் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடியவர். இதற்கு காரணம் அவருடைய மார்புல குடியிருக்கிற மகாலட்சுமி தான். இப்படி நீங்க வேண்டிய வரத்தை தரக்கூடிய பெருமாளும் மகாலட்சுமியும் உங்களுடைய வீட்டில் குடிக்கொண்டா கஷ்டங்களே வராது, சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அதற்காக வெங்கடேஸ்வரா பெருமாளினுடைய அருள் பெற்ற தீபம் தான் இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம். என் பேர் குமுதா. என் ஹஸ்பண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் பில்டராக 15 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்காரு. எங்கள் ஊர்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பில்டர்னு கேட்டிங்கன்னா என் ஹஸ்பண்டை தான் சொல்லுவாங்க. ஆனால் ரீசெண்டாக எடுத்த ஒரு சைட்டில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அதில் நிறைய வில்லங்கமும் வர ஆரம்பிச்சிது. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானார். ஒரு நாள் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தவங்கெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, முடிச்சு கொடுக்க முடியல. ராத்திரியில் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி புலம்பிட்டுருக்குள்ள ஒரு நாள் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் டிவியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை பற்றி சொன்னாங்க. அதில் தீப ஒளியில் உங்களோட பிரச்சனைகள்லாம் தீரும்னு சொன்னாங்க. இந்த தீபத்தினால என்னோடய பிரச்சனைகள்லாம் தீரும்னு நம்பி நான் இந்த வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை வாங்கினேன். இந்த தீபத்தை வாங்கி எங்கள் பூஜை அறையில் வச்சு நாங்கள் விளக்கேற்றினது ஒன்றவே எங்கள் வீட்டில் இருந்த இருளெல்லாம் மறைஞ்ச மாதிரி ஒரு மன மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த வெங்கடேஸ்வரரே எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடச்சிது. இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் குடும்பத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சது. இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அதோடு வந்த இந்த லக்ஷ்மி டாலரையும் போட்டுக்கிட்டேன். இதை போட்டுக்கிட்டதுனால ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்.
நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என் ஹஸ்பண்ட் எடுத்த சைட்டில் இப்போ கரெக்டான டைமில் எல்லா ப்ராஜெக்டும் கரெக்டாக முடிச்சு கொடுத்தாரு. அந்த வில்லங்க இருந்தது கூட சரியாயிடுச்சு. இப்போது அவர் பேரும் புகழோடு இருக்கிறாரு. இப்போ நாங்கள் பணம் காசு பேர் புகழோட சந்தோஷமாக இருக்கோன்னா அதுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வர அருள் பெற்ற வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபம் தான். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை நீங்கள் ஒரு மண்டலம் வீட்டில் ஏற்றி வழிபட்டால் தீப ஒளியில் கெட்ட சக்திகள் நீங்குவது மட்டுமல்லாமல் தெய்வீக சக்தி நிறைந்து காணப்படும். நல்ல நேரமும் காலமும் உங்களை வந்து சேரும். எடுத்த காரியங்கள் வெற்றி மேல் வெற்றி தரும். தோஷங்களும் பாவங்களும் அகலும். சந்தோஷமான நிம்மதியான வாழ்வு அமையும். இவ்வளவு மிகுந்த சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தினுடைய சிறப்புகள் மகிமைகளை பத்தி சொல்றதுக்காக ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பட்டாச்சாரிய சுவாமிகள் இருக்காங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தினுடைய சிறப்புகள் மகிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி சுவாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. நமஸ்காரம்மா. ஸ்ரீயக்காந்தாஜ கல்யாண நிதகேத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாசாய தீமஹே தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாது. பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலகே பத்மதடாய தாக்ஷி விஸ்வப்ரியே விஷ்ணுமானுகூலே தத்பாதபக்தம் அகிதம் நிதத்வா. நமஸ்காரம்மா. சுவாமி, பொதுவா வீடுகளில் தீபம் ஏற்றுவோம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என்னுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க, அதனால நாங்கள் தொன்று தொட்டு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு வழக்கம் தான் இப்போ எங்களுடைய இளைய தலைமுறை கிட்ட இருக்கு. வீடுகளில் தீபம் ஏற்றுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. நல்ல விஷயம்மா. நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. முதல்ல விளக்கு ஏற்றுறதின் பலன் என்னன்னா, அஞ்ஞானம் என்ற இருளை விளக்கி மெஞ்ஞானத்தை தருவது தான் விளக்கு. ஏன்னா ஒரு வீட்டுக்கு இருண்ட விளக்குக்கு ஒரு அகல் வைப்பது தான் ஒளியை தரும். அந்த ஒளி வீட்டிற்குண்டான எதிர்மறை சக்திகள் வரவிடாமல் செய்யுங்கிறதுனால தான் முதல்ல பெண்கள் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் மகாலட்சுமி போல அவள் முதல்ல விளக்கேற்றணும்னு சொல்கிறது நம்ம முன்னோர்களோட ஐதீகம். அப்படி தான் விளக்கேற்றுறது. இந்த விளக்குன்றது பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. அந்த அக்னியும் ஏற்பட இருக்கிறதுக்காகத்தான் இந்த விளக்கை ஏற்றுறோம்மா. ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் சாதாரணமாக உங்களிடம் வரவில்லை. சிறந்த ஆன்மீக குருக்களால் யாக வேள்விகள் செய்து யாகத்தின் முழு உருவமாகவும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமியின் அம்சமாகவும் உங்களிடம் வருகிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீப ஒளியில் மகாலட்சுமி வாசம் செய்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள், சங்கடங்கள், தீராக்கடன், எதிரி தொல்லை, பொறாமை, பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற எதிர்மறை சக்திகளை நீக்கி நிரந்தர பணவரவை தந்து நிம்மதியான வாழ்க்கை அமைய செய்யும். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாக நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்றாடம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதையெல்லாம் ஈர்க்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தினுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் எல்லாருமே அன்றாடம் எத்தனையோ விதமான பிரச்சனைகளில் ஈடுபட்டுட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வறுமையின் பிடியில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேருக்குமே தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல், நிறைய பணம் சம்பாதிக்க முடியாமல், பணத்தை சம்பாதிச்சு கூட நல்ல விதமாக செலவழிக்க முடியாமன்ற எத்தனையோ விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்கள சூழ்ந்து இருக்கக்கூடிய இருள் என்னும் அரக்கன். இந்த அரக்கனை போக்கணும்னா காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றது தான் நம்மளுடைய இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபம். நான் அனாமிகா. சென்னையில் ஒரு பொட்டிக் ஷாப் வச்சுருக்கேன். இந்த அழகான வேர்ல்டில் எனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் என்னோடய பொட்டிக் ஷாப். அந்த பொட்டிக் ஷாப்பை நான் பார்த்து டிசைன் பண்ணியிருந்தேன். ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். அந்த ஆம்பியன்ஸ்க்காகவே நிறைய கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ், ஆர்டர்ஸ் எல்லாமே எனக்கு வரும். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. சடனாக அந்த பில்டிங்கோட ஓனர் வெக்கேட் பண்ணுமா, எனக்கு 2 டேஸில் பில்டிங் சேல் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன்னா பிஸ்னஸில் சாதிக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கனவு. இந்த பொட்டிக் ஷாப்காக நான் பார்த்து நிறைய விஷயம் பண்ணியிருந்தேன், நிறைய செலவு பண்ணியிருந்தேன். இப்போ சடனாக அவர் இப்படி சொன்னதும் எனக்கு நிம்மதியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல. இந்த விஷயத்தை யார்கிட்ட சொன்னால் சரியாகும்னு கூட எனக்கு தெரியல. வீட்டிலே அமைதியாக உட்காந்துருந்தேன் மூட் அவுட்டில். என் ஃப்ரெண்டே ஒரு நாள் என்னை பார்க்க வந்தா. ஏன் என்னாச்சு, எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு கேட்டா. என் பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை பற்றி சொன்னான். இதை உன் பொட்டிக் ஷாப்பில் வச்சு டெய்லியும் தீபம் ஏற்று கண்டிப்பாக உன் பிரச்சனைலாம் சரியாகும்னு சொன்னான். எனக்கு பொதுவாகவே கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகம். என்னோடய ஹார்ட் ஒர்க்கையும் நம்புவேன், கடவுளோடைய பிளெஸ்ஸிங்ஸையும் நம்புவேன். அவள் சொன்னதை கேட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை என் பொட்டிக் ஷாப்பில் வச்சு டெய்லியும் விளக்கேற்றி பூஜை பண்ண ஆரம்பித்தேன்.
அந்த விளக்கேற்றின நேரம் என் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு நான் நம்ப ஆரம்பித்தேன். இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பித்த உடனே எந்த பில்டிங் ஓனர் காலி பண்ணுன்னு சொன்னாரோ அதே பில்டிங் ஓனர் இல்லைம்மா எனக்கு இப்போதைக்கு இந்த ஐடியாலாம் இல்லை, நீ உன் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அதை கேட்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷத்தில் தலைகால் புரியலை. இந்த வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை நான் ஏற்றின உடனே நான் நம்பின மாதிரி என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது. அது மட்டும் இல்லை, அந்த தீபத்து கூட சேர்ந்து இந்த வெங்கடேஸ்வரா டாலரை நான் அணிஞ்சதுக்கப்புறம் முதல்ல இருந்ததை விட இப்போ என் பிஸ்னஸ் 2 மடங்காக அதிகமாகிட்டு இருக்குது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஃபாரின்லேருந்தெல்லாம் எனக்கு ஆர்டர் வருது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதை விட பெரிய என்னங்க சக்ஸஸ் வேணும். என் பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறனால நான் இன்னொரு பிரான்ச்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபம் தாங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் செல்வங்களையும் பணவரவுகளையும் வாரி வாரி தரும். திருப்பதி வெங்கடேஸ்வரரின் பரிபூர்ண அருள் பெற்றதுதான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம். இந்த தீபத்தின் ஒளியானது உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகளை போக்குவது மட்டுமல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வாக உங்களிடமே வருகிறது. இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை பெற ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விளக்கு ஏற்றுவதே சிறப்பு, அதுலயும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் ஏற்றுறது எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு தொழில் தொடங்குறவங்களா இருக்கட்டும், இல்ல தொழில சாதிச்சு வெற்றி பெற்றவங்களா இருக்கட்டும், எல்லோருமே கண்டிப்பா திருப்பதி போவாங்க. திருப்பதி போனால் திருப்பம் வரும் அப்படிங்கறது யாராலையுமே மறுக்க முடியாத ஒண்ணு. திருப்பதியில குடிக்கொண்டிருக்க வெங்கடேஸ்வர பெருமாள் அங்க அவதரிச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? பெருமாள் படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளில் ஒன்றானவர் தான் நம்முடைய பெருமாள். உங்களுக்கெல்லாம் புராண கதைகள் தெரியும். அந்த புராண கதைகளில் பிருங்கி முனிவர் ஒவ்வொரு பிரம்மா, சிவன், 3வதாக தான் பெருமாள்கிட்ட வர்றார். பெருமாள்கிட்ட வரும்பொழுது தூங்கிக்கிட்டு இருப்பார். இதை பார்த்த பிருங்கி முனிவர் காலை தூக்கி மார்பிள் அடிச்சுடுறார். மார்பிள் அடித்த உடனே மகாலட்சுமிக்கு படார்னு கோபம் வந்துடுறது. கோபம் வந்த உடனே அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறச்ச, ஐயோ பிருங்கி முனிவரே, உங்கள் கால் என் திருவடி மேலே பட்டெடுத்தே, என் மார்பிளை பட்டு உங்கள் காலுக்கு நோகம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலை தடவை கொடுக்குற மாதிரி தடவை கொடுக்குறார். தடவி கொடுத்துட்டு காலில் இருக்கிற அந்த அகங்கார கண்ணை பிடுங்கிடுறார். நம்மளெல்லாம் படைக்க வல்லவர் படைத்திருக்கக்கூடிய பெருமாளை நம்ம காலால் உதைத்து விட்டோமே என்று பதறி போய் அப்போதான் அகங்கார கண்ணே அவருக்கு போகிறது. அந்த அகங்கார கண்ணு போனவொடனே அவர் அந்த பக்கமாக ஏழ்றார். அதுக்கப்புறமா மகாலட்சுமி நான் வாசம் செய்யக்கூடிய என் ஹிருதயத்தில்னு சொன்னேலே, அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை சாதாரணப்பட்ட பிருங்கி முனிவன் காலால் உதைத்ததும் என்னுடைய சாநித்தியம் போயிடுத்து இல்லையா, இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு போயிடுறான். அந்த பூலோகத்துக்கு போயிட்டு மகாலட்சுமி இல்லாத இடம் ஸ்ரீ நிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ நிவாசம். ஸ்ரீனுங்கிறது மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி வாசம் பண்ணலைன்னா எப்படி அந்த இடம் ஐஸ்வர்யமாக இருக்கும்? உடனே அந்த ஐஸ்வர்யத்தை இழந்துறது வைகுண்டம். அந்த வைகுண்டத்தோடைய பிரதிநிதி தான் நம்மளுடைய திருப்பதிக்கு வரார். திருப்பதிக்கு 7 மலைக்கு மேலே ஏறி சுவாமி அருள் கடாட்சமாக வாழ்கிறார். அந்த அருள் கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இப்போ எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எல்லா கோவில்லையுமே மகாலட்சுமி வாசம் பண்ணியிருப்பா. ஆனால் திருப்பதியில் மட்டும் பார்த்தேன்னா மகாலட்சுமிக்குன்னு தனியாக சன்னதி கிடையாது. ஏன் சன்னதி கிடையாதுன்னா, மார்பிலை கொடுந்தவர், அதான் மார்பில் கொண்ட மாதவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த மார்பில் இருக்கிறதுனால தான் மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் ஒரே ஏகாங்கமாக பார்க்கலாம்னு பேர். இப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளுமே மகாலட்சுமி சுரூபமாக பெருமாள் காட்சி தருவார். இப்படி பெருமாள் பூலோகத்திற்கு உய்யணும், மக்கள் எல்லாம் நல்ல வாழணுங்கிறதுக்காகவும் மகாலட்சுமியோட அம்சமாகத்தான் நம்ம திருப்பதியில வாழ்றார். அதனால தான் திருப்பதிக்கு வந்தால் திருப்பம் ஏற்படும்னு சொல்லுவார். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் உங்கள் வாழ்வில் பட்ட கஷ்டங்களை போக்குவது மட்டுமல்லாமல் அதனுடன் வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டாலரை நீங்கள் அணிவதால் எதிரிகளை நீக்கி செல்லும் இடமெல்லாம் வெற்றியை தந்து பண வரவை வாரி வாரி வழங்கும். இவ்வளவு அதிசக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பெருமாள் திருப்பதியில ஏன், எதற்காக, எப்படி அவதரிச்சார் அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க சுவாமி. வேண்டிய வரங்களை தரக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்துல இருக்கும்போது இந்த தீபத்தை ஏற்றுறோம் இல்லைங்களா, அப்போ திருப்பதிக்கு போன அந்த பலன் நம்மளுடைய தீபத்தை ஏற்றி வழிபடும் போது நமக்கு கிடைக்கும்ல சாமி? நிச்சயமாமா, கண்டிப்பா கிடைக்கும். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி நம்ம முன்னோர்கள் சொல்ற மாதிரி தான், தீராத வினைகளெல்லாம் தீர்த்து வைப்பாய் கோவிந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் லக்ஷ்மி கடாட்சம் மட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால்,
என்னென்ன நோய் இருக்கோ அந்த நோயெல்லாம் விலகி தீராத வினைகள் டாக்டர் கூட கைவிரிச்சிருப்பா. அந்த டாக்டர் கைவிரிச்சதை கூட அந்த வினைகளெல்லாம் தீர்த்து எல்லா விதமான ரோகத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர் தான் நம்மளுடைய இந்த விளக்கு. இந்த தீபத்தில் பார்த்தேன்னா பீடம், இந்த பீடத்தில் தான் பெருமாள் வீற்றிருக்கிறார். இந்த பீடத்தின் மேலே தான் மகாலட்சுமியான ஐஸ்வர்யம் பொருந்திய விளக்கு வீற்றிருக்கிறது. இந்த இரு பக்கங்களும் சங்கு சக்கரம் நிறைந்திருக்கிறது. இதற்கு பின்னாடி பார்த்தேன்னா பெருமாளுடைய பிரபைன்னு சொல்லக்கூடிய திருமண் பிரபை. இந்த மாதிரி ஒரு பிரபையை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. திருமண் சாத்திய பிரபையாக பெருமாள் வீற்றிருக்கிறார். 2 கைகளிலுமே அபயஹஸ்தம் வரதஹஸ்தம்னு சொல்லக்கூடிய 2 ஹஸ்தத்தை தாங்கியது. இத்தனை விதமான ஐஸ்வர்யம் நிறைந்த நம்முடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வர லக்ஷ்மி தீபம், இந்த லக்ஷ்மி விளக்கை ஏற்றுவதன் மூலம் எல்லா விதமான ஐஸ்வர்யமும் பெற்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக என்றும் தீர்காயுஷுடன் இருப்பேன். என் பேர் வசந்தி. என் வீட்டுக்காரர் ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக வேலை பார்க்குறாரு. அவர் லாங் டிரைவிங்லாம் போவார். ரொம்ப நல்லா வேலை பார்ப்பாரு. அவர் கம்பெனிலாம் ரொம்ப நல்ல பேர், நிறைய அவார்ட் கூட வாங்கியிருக்கிறாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, வீட்டுக்கு வந்து சரியாக ஆர்டர் கிடைக்கல, எனக்கு சரியாக கம்பெனியில் எனக்கு கொஞ்சம் பேர்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, என்னால் எதுவும் வேலை சரியாக செய்ய முடியல அப்படிலாம் வந்து வீட்டில் ரொம்ப புலம்பிட்டு இருந்தார். நான் வந்து சமாதானம் சொன்னேன், இதெல்லாம் சரியாயிடுங்க அப்படின்னு சொன்னேன். திடீர்னு என்ன தெரியல, ஒரு நாள் படுத்த படிக்கவே ஆயிட்டாரு. நானும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போனேன், சரி பண்ண முடியல. உடம்பு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, வாடகை கட்ட முடியல, அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஏன்னா அவரை நம்பி தான் இந்த குடும்பமே போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தா. அவகிட்ட என் கஷ்டத்தெல்லாம் நான் சொன்னேன், என் நிலைமையெல்லாம் நான் சொல்லி அவகிட்ட புலம்புனேன். அப்போ தான் சொன்னேன், அக்கா உன் கஷ்டம்லாம் தீரங்க்கா, இந்த வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை வாங்கி 48 நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமா என் தங்கச்சி விளக்கேற்றிட்டு வர சொன்னான். இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தீபம் எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே என்னை சுற்றி இருந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்னை விட்டு வெளியே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சு. இந்த விளக்கோட வந்த சக்தி வாய்ந்த சுகந்த எண்ணெய் ஊற்றி தாமரை திரி போட்டு விளக்கேற்றினேன். இந்த விளக்கோட வந்த இந்த வெங்கடேஸ்வரா டாலரை என் வீட்டுக்காரருக்கு போட்டு விட்டவுடனே அவர் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு. அவர் கை கால் வலி, அவர் முதுகு வலி, தூக்கமின்மை எல்லாமே குணமாச்சு. என் தங்கச்சி சொன்ன மாதிரி 48 நாள் தொடர்ந்து காலையிலையும் சாயந்தரமும் நான் பூஜை பண்ணிட்டு வந்தேன். 48வது நாள் என் கணவருக்கு பூர்ணமாக குணமாயிடுச்சு. என் கணவர் ஆரோக்கியமாக இருக்கிறாரு. அவர் பழையபடி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. பொருளாதார கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, கவலை எல்லாமே எங்களுக்கு தீர்ந்துடுச்சு. இப்படி நாங்கள் சந்தோஷமா இருக்கிற காரணமே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் தான். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் சாதாரணமாக உங்களிடம் வரவில்லை. சிறந்த ஆன்மீக குருக்களால் யாக வேள்விகள் செய்து யாகத்தின் முழு உருவமாகவும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமியின் அம்சமாகவும் உங்களிடம் வருகிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீப ஒளியில் மகாலட்சுமி வாசம் செய்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள், சங்கடங்கள், தீராக்கடன், எதிரி தொல்லை, பொறாமை, பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற எதிர்மறை சக்திகளை நீக்கி நிரந்தர பணவரவை தந்து நிம்மதியான வாழ்க்கை அமைய செய்யும். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தீபத்தோடு சேர்த்து சங்கு சக்கரம் அதற்கான விளக்கத்தையுமே மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா சொன்னீங்க சுவாமிஜி. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை ஏற்றி வழிபடும் போது எல்லா துன்பங்களுமே நீங்கி கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை ஏற்படுது. உண்மைதாம்மா, அதுதாம்மா இந்த வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தோடைய மகிமை. நீங்கள் பாருங்க, இந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமான பிரச்சனைகள்ல இருப்பாங்க. நல்ல தொழில் பண்ணுவாங்க, தொழில் செய்திருக்கும் போது முடக்கம் ஏற்படும், அது எதனாலன்னு தெரியாது. நல்ல வேலைக்கு போவாங்க, அந்த வேலையில் எதுவும் ஊர்ஜிதமான ஒரு விஷயம் கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த வேலைக்கு போகும்போது அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அவநம்பிக்கை மனசுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி அவநம்பிக்கை நல்ல பக்தி ஸ்ரத்தையோட எல்லா விதமான பூஜையும் பண்ணுவாங்க. தனக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான விஷயம் கூட நமக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுவாங்க. இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இருள் அரக்கன். இந்த இருள் அரக்கன் போகணும்னா உங்களில் எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்காது, வேலைக்கு போனாலும் பணவரவு இருக்காது, பணவரவு வந்தாலும் சரியானபடிக்கு செலவாகாது. பணங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமோ நல்லபடியாக செலவு பண்ணணுங்கிறதுக்காக தான். ஆனால் அது எந்த விதத்தில் சம்பாதிச்சோம், எந்த விதத்தில் செலவானதுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? நல்ல விதத்தில் செலவாகணும், அதே போல் சொத்துக்கள் பத்துக்கள்னு நிறைய வாங்கணுங்கிறது தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா நம்மளுடைய இந்த வெங்கடேஸ்வர லக்ஷ்மி தீபத்தை ஏற்றுங்க. எல்லா விதமான நலனும் பெற்று நலமோடு வாழுங்க. நாங்கள் 2 பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வீட்டில் நிறைய எதிர்ப்புலாம் இருந்துச்சு. எங்கள் சொந்தக்காரங்களாம் இதுங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு எங்கே போய் முன்னேற போதுங்க அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசினாங்க. கொஞ்ச நாள் நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். திடீர்னு இவருக்கு ஆஃபீஸ்லேருந்து
இவர் வேலைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. வேலை இல்லாதால இவர் வீட்டுக்கே வரதில்லை. நான் கால் பண்ணாலுமே இங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன், வேலை தேடின்னு இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அதை மீறி வீட்டுக்கு வந்தாலும் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை தான் போடுறாரு. நான் அன்பாக பேசினா கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுகிறதே இல்லை. இதே மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் சண்டை ரொம்ப பெருசாகிடுச்சு. அப்போ தான் பக்கத்து வீட்டு அக்கா வந்துட்டு, என்னடி உங்கள் லைஃப் நல்லா தானே போயிருந்துச்சு, திடீர்னு என்ன இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டார். இவருக்கு ஆஃபீஸில் வேலை போயிடுச்சுக்கா, ரொம்ப கஷ்டமாக போகுது அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அந்த அக்கா, ஒன்றும் கவலைப்படாதேரி, எங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ தான் நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை எங்கள் வீட்டில் ஏற்றினேன். அதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. நீயே வாங்கி அந்த தீபத்தை ஏற்றி பூஜை பண்ணு, உன்னோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்டு நானும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை வாங்கி வீட்டில் விளக்கேற்ற ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, அதோட இந்த டாலரை போட்டு விட்டேன். தீபம் ஏற்றின 1 or 2 daysலேயே இவருக்கு பழைய ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது. நான் சொன்னேன், நம்பிக்கையோடு நீங்கள் ஜாப்புக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும்னு. அவர் ஆஃபீஸுக்கு போன உடனே எனக்கு கால் பண்ணார். அந்த ஓனர் வந்துட்டு, உனக்கு தெரியாமல் தப்பாக வேலையை விட்டு எடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் இவருக்கு இன்க்ரிமெண்ட்டோட வேலை கிடச்சது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஃபினான்ஷியலாக இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். எங்கள் பேரண்ட்ஸுமே இப்போ எங்களை பார்த்து பெருமைப்பட்டு எங்ககிட்ட திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் என்னோடய ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபம் மட்டும்தான். ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபம் உங்கள் வாழ்வில் பட்ட கஷ்டங்களை போக்குவது மட்டுமல்லாமல் அதனுடன் வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர டாலரை நீங்கள் அணிவதால் எதிரிகளை நீக்கி செல்லும் இடமெல்லாம் வெற்றியை தந்து பண வரவை வாரி வாரி வழங்கும். இவ்வளவு அதிசக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை ஏற்றி வழிபட்டா வாழ்க்கையில என்ன மாதிரியான ஏற்றங்கள் வரும் அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க. வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த வெங்கடேஸ்வரா டாலரனுடைய தனிச்சிறப்பு பத்தி சொல்லுங்க சுவாமி. இதுல முக்கியமா சொல்லணும்னா முதல்ல மஞ்சள் சேர்ந்த இந்த கயிறை கொடுத்துருக்கா. மஞ்சள் என்றாலே மங்களகரம் தான். மஞ்சள் எப்பயுமே வெற்றியை தரும். காலம் வரை எழுந்திருக்கிறச்ச இந்த மங்களகரமான கயிறை பார்க்கும் பொழுது மங்களம் ஏற்படும். அது தவிர மார்பில் இந்த டாலர் இருக்கும் பொழுது உங்களுக்கு பக்தியை கொடுக்கறதும் இல்லாமல் சகல விதமான தைரியத்தையும் கொடுக்கும், சகல விதமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இது உங்கள் கூட இருக்கிறதுக்கு பெருமாளே உங்கள் மார்பில் இருக்கிற மாதிரி ஐதீகம்மா. ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை நீங்கள் ஒரு மண்டலம் வீட்டில் ஏற்றி வழிபட்டால் தீப ஒளியில் கெட்ட சக்திகள் நீங்குவது மட்டுமல்லாமல் தெய்வீக சக்தி நிறைந்து காணப்படும். நல்ல நேரமும் காலமும் உங்களை வந்து சேரும். எடுத்த காரியங்கள் வெற்றி மேல் வெற்றி தரும். தோஷங்களும் பாவங்களும் அகலும். சந்தோஷமான நிம்மதியான வாழ்வு அமையும். இவ்வளவு மிகுந்த சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை உடனே ஆர்டர் செய்யுங்கள். சுவாமி, வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நம்ம வெற்றி அடைகிறதுக்கு இதுக்கெல்லாமே நம்மளுடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபம் உதவும் அப்படிங்கிறத பத்தி பேசணும். இப்போ பல பேர் இந்த திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க, வரன் கிடைக்காம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் பரிகாரமாக என்ன சொல்லுவாங்கன்னா, கோவிலில் போய் விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கோவிலில் போய் விளக்கேற்றக்கூடிய அந்த பலனை நம்முடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் கொடுக்குமா? ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இந்த இருவருமேயே தன் பெருமாளை நினச்சிக்கிட்டு இந்த விளக்கில் மஞ்சளையும் குங்குமத்தையும் சந்தனத்தையும் தடவி முடிஞ்சால் அந்த பச்சை கற்பூரத்தை நுனிச்சிட்டு அந்த விளக்கோட திரியில போட்டுட்டு மனசார வேண்டிண்டு எனக்கு நல்ல கணவராக ஏற்படணும்னு பெண்ணும், எனக்கு நல்ல மங்கை வரணும்னு ஆணும் நினச்சிட்டு ஏற்றுனா நிச்சயமா அவர்களுக்குண்டான ரூபவதி குணவன் கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் வெங்கடேஸ்வர லக்ஷ்மி தீபத்தோடைய மகிமைமா. என் பேர் மலர். எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை. நான் போகாத ஹாஸ்பிட்டலும் இல்லை, நான் வேண்டாத தெய்வமும் இல்லை. ஆனாலும் எனக்கு குழந்தையே இல்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஏன் உனக்கு குழந்தை இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் மாமியாரும் ஏன் உன்னால் ஒரு குழந்தை கூட பெற்று தர முடியாதான்னு என்கிட்ட சண்டை போடுறாங்க. இதனால எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டை தான் வருது. எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க பிரச்சனையால் எங்கள் 2 குடும்பத்துக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால் நானும் என் ஹஸ்பண்டும் பிரிகிற சூழ்நிலையே வந்துருச்சு. நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்கள் அக்கா ஒரு யோசனை சொன்னாங்க. அதுதான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபம். இதை டெய்லி வீட்டில் விளக்கு ஏற்றினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை டெய்லி என் வீட்டில் ஏற்ற ஆரம்பித்தேன். அதோட இந்த டாலரை நான் போட்டுக்கிட்டேன். அதனால என் குடும்பத்தில் நிறைய மாற்றம் ஏற்பட்டுச்சு. இப்போது நானும் கன்சீவாக இருக்கேன். அதுக்கு காரணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபம் தான். ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபம் செல்வங்களையும் பண வரவுகளையும் வாரி வாரி தரும். திருப்பதி வெங்கடேஸ்வரின் பரிபூர்ண அருள் பெற்றதுதான் ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபம்.
இந்த தீபத்தின் ஒளியானது உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகளை போக்குவது மட்டுமல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வாக உங்களிடமே வருகிறது. இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை பெற ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் வந்து என்ன மாதிரியான முறையில பூஜிக்கப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்படுது, இதை பத்தி சொல்லுங்க சுவாமி. இந்த வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபம் 48 நாள் சுவாமி கிட்டக்க வைத்து பூஜை பண்ணி ஒவ்வொரு நாளுமே யாக வேள்விகள், சாதாரணமாக யாக வேள்விகள் நடத்தும் பொழுது நம்ம ஹோமகுண்டத்தில் விரட்டி சரா 108 மூலிகைகள், அதுக்கப்புறமா வெண்கடுகு, நாயுருவி, அதனைத் தொடர்ந்து கற்பூரம், மஞ்சள், சர்க்கரை பொங்கல் இப்படின்னு ஹோமத்தில் சேர்த்து ஒவ்வொரு நாளும் அந்த ஹோமத்தோடைய ஜுவாலை இந்த விளக்கு மேலே படுவது போல வைத்து சுவாமி கிட்ட பூஜை பண்ணி அத்தனை விதமான ஐஸ்வர்யங்களையும் போர்க்க வல்லது அப்படின்னு சொல்லி மனசில் சங்கல்பம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளுமே இந்த யாகத்தில் உருவேற்றி தான் ஹோமத்தை பண்ணுறோம். அந்த ஹோமத்தோடைய முக்கியத்துவமே, அதோடைய முழு பலனே இந்த தீபத்தோடைய பிரதிபலன். இதை ஏற்றும் பொழுது நம்ம எந்தெந்த விதத்தில் அந்த ஹோமத்தில் ஜுவாலைகளை நெய்ய விட்டோமோ அந்த நெய்ய விட்ட ஜுவாலைகள், அந்த ஜுவாலையோடைய புகைகள் இதெல்லாம் அந்த விளக்கில் படிந்து உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். என் பேர் குமுதா. என் ஹஸ்பண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் பில்டராக 15 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்காரு. எங்கள் ஊர்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பில்டர்னு கேட்டிங்கன்னா என் ஹஸ்பண்டை தான் சொல்லுவாங்க. ஆனால் ரீசெண்டாக எடுத்த ஒரு சைட்டில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அதில் நிறைய வில்லங்கமும் வர ஆரம்பிச்சிது. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானார். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் டிவியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை பற்றி சொன்னாங்க. அதில் தீப ஒளியில் உங்களோட பிரச்சனைகள்லாம் தீரும்னு சொன்னாங்க. இந்த தீபத்தினால என்னோடய பிரச்சனைகள்லாம் தீரும்னு நம்பி நான் இந்த வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபத்தை வாங்கினேன். இந்த தீபத்தை வாங்கி எங்கள் பூஜை அறையில் வச்சு நாங்கள் விளக்கேற்றினது ஒன்றவே எங்கள் வீட்டில் இருந்த இருளெல்லாம் மறைஞ்ச மாதிரி ஒரு மன மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த வெங்கடேஸ்வரரே எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடச்சிது. இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் குடும்பத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சது. இந்த தீபத்தை ஏற்ற ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அதோடு வந்த இந்த லக்ஷ்மி டாலரையும் போட்டுக்கிட்டேன். இதை போட்டுக்கிட்டதுனால ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இப்போ நாங்கள் பணம், காசு, பேர், புகழோட சந்தோஷமாக இருக்கோன்னா அதுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அருள் பெற்ற வெங்கடேஸ்வரா லக்ஷ்மி தீபம் தான். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் சாதாரணமாக உங்களிடம் வரவில்லை. சிறந்த ஆன்மீக குருக்களால் யாக வேள்விகள் செய்து யாகத்தின் முழு உருவமாகவும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமியின் அம்சமாகவும் உங்களிடம் வருகிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீப ஒளியில் மகாலட்சுமி வாசம் செய்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள், சங்கடங்கள், தீராக்கடன், எதிரி தொல்லை, பொறாமை, பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற எதிர்மறை சக்திகளை நீக்கி நிரந்தர பணவரவை தந்து நிம்மதியான வாழ்க்கை அமைய செய்யும். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பா சுவாமி. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வா இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவ்வளவு யாகங்கள், பூஜைகள் இருக்கிறது தான் காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு நேரம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தினுடைய சிறப்புகள் என்ன, மகிமைகள் என்ன, அது எப்படி பூஜிக்கப்படுது, எப்படி பயன்படுத்தணும், யாரெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நன்றி சுவாமிஜி. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் நம்முடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வர லக்ஷ்மி தீபத்தை ஏற்றி கடன் பிரச்சனைகள், தொழிலில் பிரச்சனைகள், உற்சாகமின்மை, தூக்கமின்மை, எத்தனை விதமான காரிய தடைகள், சம்பத்து தடைகள், கல்யாண பிரச்சனைகள், தாமச தோஷம், எத்தனை விதமான பில்லி, சூன்யம் இதெல்லாம் நீங்கி எல்லா விதமான சௌபாக்கியம் படைச்சு திருப்பதி ஏழுமலையானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற்று சகல சௌபாக்கியத்தோட வாழணும்னு மனதார பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் செல்வங்களையும் பணவரவுகளையும் வாரி வாரி தரும். திருப்பதி வெங்கடேஸ்வரரின் பரிபூர்ண அருள் பெற்றதுதான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம். இந்த தீபத்தின் ஒளியானது உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகளை போக்குவது மட்டுமல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வாக உங்களிடமே வருகிறது. இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை பெற ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபத்தை நீங்க உங்க வீட்டில் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், அதாவது உங்களுடைய உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கடன் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், வேலை இல்லாமல் இருக்கிறது, குழந்தையின்மை, அதுக்கப்புறமா திருமணம் தடைப்பட்டு போறது, பணம் வரதுல ஏற்படக்கூடிய தடை, பில்லி, சூனியம், தோஷம், இந்த மாதிரியான எதிர்மறையான எல்லா பிரச்சனைகளுமே நீங்கி வெங்கடேஸ்வர பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்க பெற்று எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போட வளமா இருக்கும். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை உடனே பெற ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமி தீபம் சாதாரணமாக உங்களிடம் வரவில்லை. சிறந்த ஆன்மீக குருக்களால் யாக வேள்விகள் செய்து யாகத்தின் முழு உருவமாகவும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லட்சுமியின் அம்சமாகவும் உங்களிடம் வருகிறது.
ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீப ஒளியில் மகாலட்சுமி வாசம் செய்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள், சங்கடங்கள், தீராக்கடன், எதிரி தொல்லை, பொறாமை, பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற எதிர்மறை சக்திகளை நீக்கி நிரந்தர பணவரவை தந்து நிம்மதியான வாழ்க்கை அமைய செய்யும். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர லட்சுமி தீபத்தை பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.